வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க நோட்டிபிகேஷன் மூலமாவே பார்க்க முடியும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல நல்ல மேட்சஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால தேவையில்லாத T10 இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போலதான் ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் வந்திருக்கு. ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சேனல் ஆரம்பிச்ச இருந்து. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய எக்ஸ்11ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க வந்து பார்க்கலாம் எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது அப்படின்னு. அதே போல நோ டிடிஎஸ் நோ ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணாலும் சரி வித்ட்ராவல் பண்ணாலும் சரி எந்த ஒரு காசும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதே போல நீங்க வந்து இன்ஸ்டன்டா நீங்க வந்து உங்க காசை வந்து எடுத்துக்க முடியும். உடனே நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து ஒரு 20 செகண்ட்ல வந்து உங்களுடைய இதுக்கு வந்து மாற்ற முடியும். அதனால ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அதாவது புது ஆப்போனன்ட்ஸ் வரும்போது நமக்கு வந்து இன்னும் நிறைய கான்டெஸ்ட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பிட்ச் ரிப்போர்ட், இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து ரொம்ப மேட்சஸ் அப்படிலாம் நடத்தவே இல்லை. ஒரு T20யோ ஒரு ஓடியோ டெஸ்டோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து எந்த ஒரு கேமே நடத்தல. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஏ டீம், அதாவது குறைஞ்ச டீம் விளையாடுவாங்களா அந்த மாதிரி லீக், அந்த மாதிரி டீம் மட்டும் தான் இந்த பிட்ச் வந்து ஒரு சில மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிட்ச் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பனி, அந்த ஈரப்பதம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் போக போக அவங்களால பெருசா ஸ்விங்கோ எதுவும் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் ஸ்பின்னர் வந்து மிடில் வந்து நல்ல ஆதிக்கம் செலுத்தி விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரை நீங்க ஒரு 160ல இருந்து 170 80 வரைக்கும் நீங்க ஆவரேஜா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் கிட்ட இருந்து. ஸோ வேற எதுவும் பெருசா பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல ரீசெண்ட் மேட்ச் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டைரக்டா நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். நமக்கே தெரியும் ஆஸ்திரேலியா பாசிபிள் 11 பொறுத்த வரைக்கும் ஹெட்டு, மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ், கிரீனு, மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மிச்சல் ஓவன், அப்புறம் இங்கிலீஷ், துவாஷிஷ், அடுத்து ஜாம்பா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெய்சில்வுட். இவங்க தான் இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஆடக்கூடிய ஒரு பாசிபிள் 11 எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பவுலர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீம்ல எத்தனை பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேசில்வுட் முதல் பவுலர், ரெண்டாவது ஜாம்பா, மூணாவது துவாஷியர்ஸ், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஸ், அஞ்சாவது வந்து மிச்சல் ஓவன், ஆறாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல். ஸோ 6 ப்ராப்பர் பவுலிங். கிரீன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் பெருசா பவுலிங் பண்ணல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் மிச்சல் மார்ஸுமே இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸோட எல்லாம் பெருசா எதுவும் பவுல் பண்ணல. அதனால ப்ராப்பரா நல்ல பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது இந்த 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட அட்டாக் பண்ண போறாங்க. இந்த 6 பேர்ல யார் யாருக்கு எவ்வளவு ஓவர்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பா ஹேசில்வுட் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாரு. அதே போல ஜாம்பாவும் அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. துவார்ஷிஷும் அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. எலிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 4 ஓவரை பவுலிங் பண்ணிடுவாரு. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 16 ஓவர், குறைந்தபட்சம் 15ல இருந்து 16 ஓவர். ஒரு சில ஓவர் வேணா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எலிஸ்க்கு 1 ஓவர் கம்மி பண்ணலாம், இல்ல துவார்ஷிஸ்க்கு 1 ஓவர் கம்மி பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர் இல்ல 5 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன் 2 ஓவரும் மேக்ஸ்வெல் வந்து 2 ஓவரும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பர்டிகுலரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாம்பா தான் அந்த டீமோட மெயின் ஸ்பின்னர். 2வது ஆப்ஷன்ல இருக்கிறது மேக்ஸ்வெல். பெருசா ஆஸ்திரேலியா பிச்சுனாலே ஸ்பின்னுக்கு ஆகோ ஓகோ அப்படிலாம் இருக்காது. ஃபாஸ்ட்டுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ
எத்தனை பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு எவ்வளவு ஓவர் போகும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு மேட்ச்ல இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 4 ஓவர் பவர் பிளேல அட்டாக் பண்ணக்கூடியது வந்து ஹேசல்வுட் வந்து 2 ஓவர் வந்து பவர் பிளேல அட்டாக் பண்ணிடுவாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா துவாஷ் லெஃப்ட், ஸோ ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹேசல் கிட்ட இருந்து இந்த இனிஷியலே வந்து 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு மேட்ச்ல. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, இனிஷியல்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, டெத்ல 1 ஓவர் மிடில். ஸோ கண்டிப்பா நம்ம ஹேசல் கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல துவாஷ் அவரு வந்து இப்போ நடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. முதல் 2 ஓவர் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு, 1 ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிடில் அட்டாக் பண்ணுவாரு, 1 ஓவர் வந்து கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்றதுனால நம்ம கண்டிப்பா இவர்கிட்ட இருந்தும் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எலிஸ் வந்து அந்த டீமோட மிடில் அட்டாக் பண்ணுவார். இப்போ வந்து 1வது ஓவர் 2வது ஓவர் 3வது ஓவர் 4வது ஓவர் அப்படின்னா 5வது ஓவர் எலிஸ் வருவாரு, அப்புறம் மிடில் ஒரு ஓவர், கடைசி 4 ஓவர்ல 2 ஓவர் வந்து எலிஸ் தான் அட்டாக் பண்றாரு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலிஸ் கிட்ட இருந்து நான் வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அந்த டீமோட ஆஸ்திரேலியா டீமோட டெத்தோட ஸ்பெஷலிஸ்டே அவரு தான். ஸோ கண்டிப்பா எலிஸ் கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஜாம்பா வந்து அந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு 7வது ஓவர்ல இருந்து ஒரு 14 to 15 ஒரு சில டைம்ல சாம்பாவும் அந்த லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அவருடைய அட்டாக் அப்படிங்கிறது மிடில் இருக்கும். ஸோ கண்டிப்பா சாம்பா கிட்ட இருந்து 4 ஓவர் நறுக்குன்னு பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், அதிகபட்சம் 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். மிச்சல் ஓவன் 2 ஓவர் பவுல் பண்றாரு, மேக்ஸ்வெல் 2 ஓவர் பவுல் பண்றாங்க. அவங்களால ஸ்வேரா விக்கெட் எடுக்க முடியுமா நம்மளால சொல்ல முடியாது, பட் விக்கெட் எடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா 2 ஓவர் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுத்தாலே நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அடிஷனல் ஒரு பூஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய பவுலிங்கோட நிலைமை. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியதான் பேட்டிங். ஸோ பேட்டிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டு, மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ், கிரீனு, மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மிச்சல் ஓவன். ஸோ 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு ப்ராப்பரான பேட்டிங் லைனப்ல இருக்காங்க. இதுல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். இந்த பேட்டிங் 7 பேர்ல இங்கிலீஷ் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு. மேக்ஸ்வெல் வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் பிளஸ் பேட்டிங் அட்வான்டேஜோட இருக்காரு. அதே போலதான் மிச்சல் ஓவனும் பவுலிங் பண்ணிருக்காரு. அந்த 2 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்தா கூட அது ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா இந்த 3 பேர், அதாவது இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், மிச்சல் ஓவன், இவங்க 3 பேரையுமே நம்ம ரொம்ப கவனமா நம்மளுடைய அந்த 7ல அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கலாம். அது போக ஹெட் நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு, நம்மளே பார்த்தோம். ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 50% சான்ஸ் தாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் ஆடுறாருன்னா 2 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு, மீதி 3 மேட்ச் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. மிச்சல் மார்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன்னும் பெரிய ஸ்கோர்லாம் பண்ணல, ஐபிஎல்ல நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் நடந்த T20 வெஸ்ட் இண்டீஸ்க்குலாம் பெரிய ஸ்கோர்லாம் ஒன்றும் பண்ணல. பட் ஒரு 5 மேட்ச் ஆடுறாருன்னா 2 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வருவாரு, மீதி 3 மேட்ச் வந்து ஃபெயிலியர் ரிசல்ட் தான் கொடுப்பாரு. கிரீன் நல்ல கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு, 50+ 2 மேட்ச் கிட்ட ஆடி இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம கிரீனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். காரணம் ஒரே ஒரு மைனஸ், அவர்கிட்ட இந்த பவுலிங் அட்வான்டேஜ் இல்ல. அந்த பவுலிங் அட்வான்டேஜ் மட்டும் இருந்தது, கிரீனை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணிடலாம். அடுத்து டிம் டேவிட் ஒரு 10 T20 மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் வந்து நல்ல ஸ்கோர் போனார், நம்ம பார்த்துருக்கோம். மீதி எல்லாமே சில மேட்ச் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காது, சில மேட்ச் வந்து வந்தாலும் ஒரு ப்ரெஷர்ல வந்து அவுட் ஆகி போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து மிச்சல் ஓவனுக்கு வந்து அந்த பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நான் பேட்டிங்ல வந்து 7 பேர் பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஓவனு, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், கிரீனு, ஹெட், இந்த 5 பேரை தான் மேக்சிமம் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பேட்டிங் ஆப்ஷன்ல. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிள் 11 வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பாசிபிள் 11 பாத்தீங்க அப்படின்னா ரிக்லட்டன், பிரிட்டோரியஸ், அடுத்து மார்க்ரமே, டெசனே, அடுத்து பிரீவிஸ், ஸ்டப்ஸ், அடுத்து போச்சு, ரபடா, அடுத்து பர்கர், அடுத்தது முத்துசுவாமி, அடுத்து வந்து இங்கிடி.
ஸோ இவங்க டீமும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மேபி அவங்க ஏதாச்சும் டசனுக்கு பேலா பிரீவிஸை முன்னாடி போட்டுட்டு ஜார்ஜ் லின் அவரை வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட ஆடணும்னு நினைச்சா, பட் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னை வச்சுதான் ஆடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கிறதால முத்துசுவாமி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவர் வந்தாருன்னா ஒரு டசனை தூக்கிட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்க பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எத்தனை பவுலிங் ஆப்ஷன் இருக்கு? இங்கடி இருக்கிறாரு முத்துசுவாமி, அப்புறம் பர்கர் 3, அடுத்து ரபடா வந்து 4வது ஆப்ஷன், 5வது ஆப்ஷன்ல போஸ் இருக்கிறாரு, 6வது ஆப்ஷன்ல மார்க்ரம் மேபி அதிகபட்சம் 2 ஓவர். யாருக்காச்சும் இன்னைக்கு ஒருத்தவங்க ஓவரை வச்சு வெளுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு பர்கர் இருக்காரு, முதல் ஓவர் போடும்போதே ஒரு 16 ரன், 2வது ஓவர் போடும்போதே ஒரு 20 ரன் அப்படின்னா அவருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்போ மார்க்ரம் வந்து அன்னைக்கு பவுலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல இன்னைக்கு இந்த 5 பவுலர்ஸ் நல்லா டைட்டா பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்ரமால பெருசா ஓவர் பால் போட முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கணக்கு தான் சொல்றோம். ஸோ இங்கடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, முத்துசுவாமி 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, பர்கர் 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, ரபடா அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, போச் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. மேபி 1 ஓவர்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் மார்க்ரமுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த பவுலர்ஸ் கேவலமா பவுல் பண்ணா அவருக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இல்லைன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் நிறைய கிடைச்சதுன்னா மார்க்ரம் வந்து வந்துருவாரு. ஸோ இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து இன்னைக்கு மேட்ச்ல இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ரபடாவும் இங்கிடியும் தான் வந்து முதல் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல்லே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மிச்சல் மார்ஸ் ஹெட் இவங்களாம் கொஞ்சம் அதிரடியான பிளேயர்ஸ். வந்தா வருது போனா போது அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். அப்போ இவங்களுக்கு வந்து விக்கெட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு 5வது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பர்கர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் முத்துசுவாமியோட அட்டாக் இருக்கும், அந்த சாம்பாவோட அட்டாக் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி டெத்ல வந்து போச் தான் பவுல் பண்றாரு, 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றாரு. ரபடா 1 ஓவர் டெத்ல பவுல் பண்றாரு, அண்ட் இங்கிடி 1 ஓவர் பவுல் பண்றாரு. லாஸ்ட் 4 ஓவர் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி தான் ஷேர் பண்றாங்க. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போஸ் இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. நம்ம மும்பைல கூட எப்படி ஆடினாருன்னு தெரியும். ஒரு கணிசமா ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ரபடா கிட்ட இருந்தும் 1ல இருந்து 2 விக்கெட் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல இங்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். குறிப்பா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா போச், அப்புறம் ரபடா, அடுத்து இங்கிடி, இந்த 3 பேரையும் ரொம்ப கவனமா பாருங்க. அதுவே செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பர்கர் முத்துசுவாமியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ரிக்லட்டன், பிரிட்டோரியஸ், மார்க்ரம், டசன், பிரேவிஸ், ஸ்டப்ஸ் ஒரு நல்ல ஒரு 6 பேருமே தரமான பேட்டர்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்லட்டனுக்கு மட்டும் விக்கெட் கீப்பிங் இருக்கு அண்ட் மார்க்ரமுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி யாருக்குமே எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த 2 பேரை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால மார்க்ரமே சரி ரிக்லட்டனையும் ரொம்ப கவனமா பார்க்கணும். அடுத்து பிரிட்டோரியஸ், இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 7ல இருந்து 6 மேட்ச் வரைக்கும் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. அந்த மீதி இருக்கக்கூடிய 3 மேட்ச் வந்து சரியான ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதுதான் பிரிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இப்போ இந்த SA T20 பார்த்தோம், இப்போ நடந்த ரீசெண்டா நடந்த மேட்ச்லாம் பார்த்தோம். ஒரு சில மேட்ச் அவர் வந்து 3 டவுன் கூட இறக்கி விடுறாங்க, என்ன எதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும். இந்த மாதிரி கிராண்ட் லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் செட் பண்ணிருங்க. காரணம் என்ன அப்படின்னா 150, 170 இந்த மாதிரி பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் மேட்ச்ல வாங்கி கொடுத்துறாரு. ஆனா எல்லா மேட்சும் அப்படி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு மேட்ச், ஏன் அது இன்னைக்கு கூட இருக்கலாம்ல. அதனால கிராண்ட் லீக்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. டசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இது இல்ல, ஒரு மேக்சிமம் ஒரு 20 to 30 அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பிரீவிஸும் அதே போலதான் ஒரு 30 to 35 பிளஸ் ரன் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்டப்ஸும் ஒரு ஆவரேஜ் நம்ம ஐபிஎல்ல நான் சொல்லுவேன் ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர், ஒரு 25ல இருந்து 30 ரன் எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து இங்கிலீஷ், ஹெட், கிரீன் டாப்ல ஆடக்கூடிய இந்த 3 பேட்டர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பவுலிங் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், எலிஸ், துராசி. ஸோ ஜாம்பா மிஸ்ஸிங், ஒரே ஒரு ஸ்பின்னர். ஸோ ஜாம்பாவை ட்ரை பண்ணலாம், இல்ல மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்து மிச்சல் ஓவன். ஸோ இந்த 2 பேரும் ரொம்ப டேஞ்சர். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்ரம், பிரீவிஸ், போச், ரபடா அண்ட் இங்கிடி. இந்த பிச்சு வந்து பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால நான் பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் தைரியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ்ல மட்டும் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்
போடுங்க. பேட்டிங்கும் பண்ணி நமக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும், பிளஸ் பவுலிங்கும் பண்ணி நமக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டரை நம்ம கவர் பண்ணணும், ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல இதுலயும் இன்னும் வேற மாதிரி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, அந்த ஹைப் அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.